ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்கில தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஏன்னா நேத்து ஓப்பன் ஆனதே நியர் பை ரெசிஸ்டன்ட் கிட்ட தான். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு நல்ல செல்லிங்க. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். கிராஜுவலா அப் சைட்ல போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600, 620 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ கீழே அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,400, 440 அந்த ரேஞ்சில் வந்து செகண்ட் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,800 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 22,100 இது வந்து ரெசிஸ்டன்ட் நிஃப்டிக்கு. நேற்று நல்லா செல் ஆகிறதுக்கு ரீசன் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அடி. ஸோ அந்த ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தது. ஏதோ ஒரு பக்கம் நல்லா பயங்கரமாக உடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கீழே மேலே வந்து ரெசிஸ்டண்ட்டாக 46,300 அந்த நியர்பையில் போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இன்ட்ராடே ஃபுல்லாக கண்டினியூஸாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 45,000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 44,700 வந்து சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த 700ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 43,400 வரைக்குமே பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி ஸோ ஐடியுமே வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. அந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற ஒரு இதோட நெக்லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி கேப் டவுன் ஆகுது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் அது டார்கெட் நியர்பை முடிஞ்சு 80% கிட்ட. ஸோ இதாகிடுச்சு அப்படின்னா திரும்ப கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். இன்கேஸ் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய் இந்த 1462 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப வந்து எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அது வரைக்குமே ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1378 சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இன்கேஸ் அதில் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா திரும்ப வந்து செல் ஆகுது அப்படின்னா 1274 வரைக்கும் போகும் ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸ் ஸ்டில் அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்குது. 2,920 அப்படின்ற லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த அப் சைட் மூவு கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் லெவலாக 2,800 வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் ரிலையன்ஸுக்கு. ஸோ பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே டவுனு. கோட்டக் தான் பயங்கரமான டவுன் 3% மேலே வந்தது இன்ட்ராடேலேயே. அந்த 1821ங்கிறத வந்து கீப் ஆன் ரெசிஸ்டண்ட்டாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிறதே சப்போர்ட்டில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1693 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. 1633 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு. ஓகேங்களா? 1693 1633. ஓகேங்களா? இது வந்து கோட்டக் மஹிந்திரா. ஆக்சிஸ் பேங்க்கும் செல்லாகி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஹை போயிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு சப்போர்ட் லெவல் வந்து திரும்ப 990 தான் சப்போர்ட் லெவல் ஆக்சிஸ் பேங்க்குக்கு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.